ஓகே. Move the files from one drive to another drive. Member of disk admin permission. இந்த ஒரு டிரைவ்ல இருந்து இன்னொரு டிரைவுக்கு மாத்தலாம் அப்படிங்கிறது. இது ஜிஐலே பண்ணுவோம். இது ஏன் வர மாட்டேதுன்னு தெரியல. இது நான் பாக்குறேன் என்னன்ட்டு. கமெண்ட்லயும் பண்ணலாம். database name test create sorry test create db access modify file. இது கரெக்டா ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணி சொல்றேன். இது அடுத்து ப்ராசஸ் அட்மின் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். திரும்பி நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். SP_2 போயிருங்க. இது வந்து ப்ராசஸ்ங்கிறது பார்க்கறதுக்கு இது டிஃபால்ட் எங்க கனெக்ட் ஆயிருக்கு என்னோட ஆக்சஸ்ல. ஓகே, நான் இதுல போறேன். நியூ கொரி என்னால பார்க்க முடியுதான்னு பார்ப்போமா. SP_2 SP_2 F5. வழக்கமா SP_2ன்னா இதுல நல்லா பாருங்க. இப்ப நான் எந்த லாகின் வழியா கனெக்ட் பண்ணிருக்கேன்? SQL யூசர் வழியா. இப்ப இந்த லாகின் வழியா ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசர் போறேன். நியூ கொரி இங்க SP_2க்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. இங்க எல்லாமே வருது இல்ல. இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரோ மட்டும் வருது. எந்த லாகின் வழியா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட இதை மட்டும் சொல்லுது. ஆனா இங்க பாருங்க எல்லாத்தையும் வருது பாருங்க. இது என்னோட ஐடி. இது வந்து SQL யூசர்னு ஒன்று கிரியேட் பண்ண ஐடி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த SQL யூசருக்கு போயிட்டு ப்ராசஸ் அட்மின் அப்படின்னு கொடுக்க போறேன். ப்ராசஸ் அட்மின் கொடுத்தாச்சு. சர்வர் ரோல் ப்ராசஸ் அட்மின் கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு இங்க ரன் பண்றேன். இப்போ எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் வருது பாருங்க. என்ன ப்ராசஸ் அட்மின் கொடுத்துட்டோம்ல, என்னால எல்லா ப்ராசஸ் ஐடியும் பார்க்க முடியும். 50 வரை இருக்கிறது சிஸ்டம் ப்ராசஸ். 50 இருக்குல்ல, 50 இது வரையும் இருக்கிறது சிஸ்டம் ப்ராசஸ். கிரேட்டர் தென் 51 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் டிஃபைன் ப்ராசஸ். இதெல்லாம் சிஸ்டம் டிஃபைன் ப்ராசஸ் கில் பண்ண முடியாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. கில் 37 ட்ரை பண்ணி பார்ப்போமா. 37ங்கிறது ஒரு டாஸ்க் மேனேஜர்ல ஏதோ ஓடிட்டு இருக்கு. ரைட் கிளிக் எக்ஸிக்யூட். ஒன்லி யூசர் ப்ராசஸ் கேன் பி கில்டு. யூசர் ப்ராசஸ் மட்டும்தான் கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்போ SP_2னா எல்லாமே வருது. இப்போ நான் என்ன பண்றேன், யூசர் ப்ராசஸ் ஒன்று போட்டு தள்ளட்டுமா. 62 கிளிக் பண்றேன். 63 தான். நான் அது இங்கே ஒரு இடத்துல ஸ்லீப்பிங்ல இருக்கேன். நான் கனெக்ட் பண்ணிட்டு 63 கிளிக் பண்றேன். கீழ் 63 SVID கிளிக் பண்றேன். இல்லை ஆகுதான்னு பார்க்கலாமா. கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இது வந்து யூசர் ப்ராசஸ் இல்லை, அதனால என்னால் கிளிக் பண்ண முடியுது. இதுதான் ப்ராசஸ் அட்மின் ஆக்சஸ் இருந்தா என்ன பண்ணலாம் நீங்க அப்படிங்கிறது. இப்போ என்னோட ஐடியை நான் கிளிக் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா. இப்போ நான் என்னோட ஐடி எப்படின்னா இந்த இருக்கு பாருங்க 56 கிளிக் பண்ணி பார்க்கலாமா. SQL யூசர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல 56ன்னு தெரியுதா. கில் என்னோட ஓன் ஐடி 56 நான் கனெக்ட் பண்ணிருக்கிற SPID இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணி பார்க்குறேன். cannot
யூஸ் கில் டு கில் யுவர் ஓன் ப்ராசஸ். என்னோட ஐடியாவே என்னால கில் பண்ண முடியாது. cannot use kill to kill your own process. அடுத்து செக்யூரிட்டி அட்மின் வந்து இப்ப லாகின் என்னால கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? இப்ப நம்ம தான் செக்யூரிட்டி அட்மின் கொடுக்கல. இங்க போயிட்டு ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கவா? டெஸ்ட் லாகின் கிரியேட் அக்சஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல லாகின் கிரியேட் பண்றேன். விண்டோஸ் அப்ளிகேஷன் என்ன சொல்றது பாருங்க. யூசர் டஸ் நாட் ஹவ் பர்மிஷன் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன். ஜஸ்ட் கோரிலாம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஜிஐல பண்றப்ப டக்குன்னு என்ன நடக்குது அப்படிங்கிறது மறந்துடும். யூசர் டஸ் நாட் ஹவ் பெர்மிஷன் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன். இப்போ நான் வந்து என்ன ஆக்சஸ் கொடுக்க போறேன்? செக்யூரிட்டி அட்மின் கொடுக்க போறேன். போய் எஸ்கியூஎல் யூசரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சர்வர் கொடுக்க போறேன்? செக்யூரிட்டி அட்மின். எல்லாத்தையும் தூக்கி விட்டுறேன். செக்யூரிட்டி அட்மின். இங்க நான் கொடுக்குறப்ப என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே இருந்த டிஸ்க் அட்மினும் ப்ராசஸ் அட்மினும் எடுத்தேன். ஜஸ்ட் ஆடுக்கு பதிலாக டிராப், அவ்வளோதான். இப்படிதான் ஒரு சர்வர் ரோல ரிமூவ் பண்ணுவீங்க, நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 ரோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரோலை ஆட் பண்ணி விட்டுச்சு செக்யூரிட்டி அட்மின். ரெஃப்ரெஷ், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்க செக்யூரிட்டி அட்மின் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் இங்க போறேன். இந்த எஸ்கியூஎல் யூசரா கனெக்ட் பண்ணதுல போய் டெஸ்ட் பண்றேன். ஏற்கனவே தான் ஓப்பன் பண்ணி வச்சோம்ல லாகின். இந்த எஸ்கியூஎல் கனெக்ட் இப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜிஏல இருக்க எந்த யூசரால கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. எஸ்கியூஎல் யூசர் அப்படிங்கறதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கேன்ல. இப்போ நான் கிரியேட் பண்ணி பார்க்கவா? கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிரியேட் லாகின் நேம் ஃப்ரம் விண்டோஸ் வித் டிஃபால்ட் டேட்டாபேஸ். என்ன சொல்லுது பாருங்க. இப்படி ஒரு லாகினே இல்ல ஏடி லெவல்ல அப்படின்னு எரர் அடிக்குதா? ஆனா என்னால லாகின் ஃபர்ஸ்ட் வந்து எரரே அடிக்கல. அக்சஸே பிரச்சனைன்னு சொன்னுச்சு. இந்த எரர் பாருங்க. யூசர் டஸ் நாட் ஹேவ் பர்மிஷன் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. நான் செக்யூரிட்டி அட்மின் சர்வர் ரோல் கொடுத்த பிறகு என்ன எரர் வருதுன்னா, இந்த எரர் வருது. நல்லா பாருங்க. செக்யூரிட்டி அட்மின் கொடுக்காததுக்கு முன்னால யூசர் டஸ் நாட் ஹேவ் பர்மிஷன் டு கிரியேட் தி லாகின் அப்படின்னு வந்துச்சு. இது ரன் பண்ணும் பொழுது செக்யூரிட்டி அட்மின் கொடுத்த பிறகு இந்த எரர் வருது. டெஸ்ட் லாகின் கிரியேட் அக்சஸ்ங்கிற ஒரு பேர்ல ஒரு விண்டோஸ் யூசர் இல்ல. ஏடி லெவல்ல போய் செக் பண்ணுது. அதனால ஒரு கரெக்டான ப்ராப்பரான இதில் கொடுங்க அப்படின்னா, நான் இல்லை அப்படின்னா விண்டோஸ் அட்மின் செக் பண்ணி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. டொமைன் ஸ்லாஷ் யூசர் நேம் அப்படிங்கிற கான்செப்ட்ல. யூசர் அக்கௌண்ட் இது ஆக்சுவலாக விண்டோஸ் அட்மின் தான் பண்ணுவாங்க. சும்மா ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்படி வருதோ இந்த பர்சனல் லேப்டாப் அப்படிங்கிறதுனால. இதை நான் செக் பண்றேன் என்னன்ட்டு. கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் மேனேஜ் இங்க போய் சார். யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஏடி ரிமூவ் அதர் யூசர் இங்கதான் வருது. நான் இதை செக் பண்ணி சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்? எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ரைட் கிளிக், நியூ லாகின், டெஸ்ட் எஸ்கியூஎல் லாகின். அப்போ வந்து இங்கே ஆத்தென்டிகேஷன் என்னங்க சூஸ் பண்ணணும்? விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் இருந்துச்சு. நான் எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் சூஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து ஏபிசி 123 ஏபிசி 123. சர்வர் ரோல் வந்து இவருக்கு வந்து என்ன இருக்க மாதிரி வச்சுக்கலாம்? செக்யூரிட்டி அட்மின் இருக்க மாதிரி வச்சுக்கலாமா? செக்யூரிட்டி அட்மின் இருக்க மாதிரி ஒரு லாகின் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு.
இந்த டெஸ்ட் லாகின் வழியாக நான் கனெக்ட் பண்ணுறேன். டெஸ்ட் எஸ்கியூஎல் லாகின் பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டர் ஏபிசி 123 கிளிக் கனெக்ட். அதே தான் கேட்குது. யுவர் பாஸ்வேர்ட் இஸ் எக்ஸ்பயர்ட், யூ மஸ்ட் என்டர் அனதர் பாஸ்வேர்ட் பிஃபோர் யூ கேன் லாகின். சேம் பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணுறேன். ஏபிசி 123 ஏபிசி 123 கிளிக் ஓகே. கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் டெஸ்ட் எஸ்கியூஎல் லாகின் ஒரு இதில் கனெக்ட் ஆகிடுச்சா? இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லாகின் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் செக்யூரிட்டி அட்மின் எனக்கு ஆக்சஸ் இருக்குல்ல, ரைட் கிளிக் நியூ லாகின். என்ன லாகின் கிரியேட் பண்ணுறேன், எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் லாகின். இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுக்கணும், ஏபிசி 123 ஏபிசி 123 கிளிக் ஓகே. கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. சரி, நான் அங்கே இருந்து ட்ரை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும் நியூ லாகின் டெஸ்ட் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் லாகின் 1 ஏபிசி 123 சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதா ஏபிசி 123 கொடுக்குறேன். ஆக்சுவலாக அப்படி கொடுக்க கூடாது. நீங்க கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. அங்கே இருந்தா கிரியேட் பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணி. இப்போ டெஸ்ட் லாகினுக்கு செக்யூரிட்டி அட்மின் ஆக்சஸ் இருக்கு, அதனால ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் லாகின் கிராண்ட் ஆக்சஸ். இப்போ நான் இதை டிராப் பண்ணி பார்க்குறேன். இப்படிதான் பார்ப்போம். டிராப் ஸ்கிரிப்ட் டிராப் லாகின். நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அதனால விட மாட்டேது. நான் அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்னால் ஐ கேன் ஏபிள் டு டிராப் த லாகின். could not drop the login as the user is currently logged in. இந்த லாகின் ஆயிருக்குல்ல, இங்கேயும் லாகின் ஆயிருக்கு பாருங்க. நான் இதை டிஸ்கனெக்ட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட். இப்போ டிரா பண்ணி பார்க்கலாமா? நான் இன்னமும் அந்த லாகின்ல தான் கனெக்ட் ஆகிருக்கேன். வேற வழியே கிடையாது. இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இது கனெக்ஷன் வந்து எஸ்கியூஎல் யூசர்ல இருக்கேன். எஸ்கியூஎல் யூசருக்கு செக்யூரிட்டி அட்மின் இருந்தா என்னால டிரா பண்ண முடியும். டிரா பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்போமா? லாகின்ல இருக்கா? இல்ல அப்படின்னா எங்கே கனெக்ட் ஆயிருக்கு? அது ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட கில் பண்ணலாம். இது நீங்க சிசர் மீன்ல போயிட்டு பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் இல்லை இருக்கா? எங்க லாகின் ஆயிருக்கு? இல்லை இந்த கோடு ஸ்கிரிப்ட்ல என்னால் காப்பி பண்ணோம். அது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே கனெக்ட் ஆகிருக்குது, அதனால அது டெலீட் பண்ண விட மாட்டேங்குது. ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம சர்வர் லெவல் அக்சஸ் பார்த்ததை. ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறது எப்படி, லாகின் கிரியேட் பண்ணுறப்ப என்ன மாதிரி செக்ஸ்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபயர்வால் செக் நடக்கும். அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த கெர்பரோஸ் லைப்ரரியில் இருக்கான்னு பார்ப்போம். இது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனாக இருந்தால், எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷனாக இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவோம். ரெண்டுக்குமே ஆத்தென்டிகேஷன் பார்ப்போம், ஆத்தரைசேஷனும் பார்ப்போம். அடுத்து ஓஎஸ் லெவலில் ஆத்தரைசேஷன், நீங்கள் வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் ஓஎஸ் லெவலில் ஒரு ஆத்தரைசேஷன் நடக்கும். அது எஸ்கியூஎல் சர்வர் லெவலில் உங்களுக்கு என்ன அக்சஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களால் அந்த வேலையை செய்யலாம். டாஸ்க் என்னென்ன டாஸ்க்கோ. இப்போ மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்கு எஸ்கியூஎல் சர்வரில். ஒன்று விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், ஒன்று எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனுங்கிறது ஏடி லெவலில் லாகின் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட். எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷனுங்கிறது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தாவே உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே லாகின் கிரியேட் ஆயிருந்தா எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் மோடில். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கிறது மிக்சர் மோடு.
அப்போ நீங்கள் மிக்சர் மோடில் செட் பண்ணிட்டீங்கன்னா இது இருந்தாலும் உள்ளே போகலாம், இது இருந்தாலும் உள்ளே போகலாம். இது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் இருந்தால் இது இருந்தாலும் உங்களால் உள்ளே போக முடியாது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை தான் ரொம்ப ட்ரஸ்டட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா ஏடி ஆக்டிவ் டைரக்டரி லெவலில் பாஸ்வேர்டு சேவ் ஆகிறதுனால கம்யூனிகேஷன் நடக்காது, நெட்ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது பாஸ்வேர்டு. அதே எஸ்கெல் சர்வர் ஆத்தென்டிகேஷன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுவீங்க மேனுவலாக. அப்போ பாஸ்வேர்டை யாராவது ஹேக்கர்ஸு வழிமறித்து ரீட் பண்ணலாம், ரீட் பண்ணி உங்களோட டேட்டாவை எடுக்கலாம். அது எப்பயுமே ரொம்ப பாதுகாப்பானது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான். முன்ன பழைய வெர்ஷனில் புல்டின் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு குரூப் இருக்கும் எஸ்கெல் சர்வரில். யாரெல்லாம் விண்டோஸில் அட்மினாக இருக்காங்களோ அவங்களும் பை டிஃபால்ட்டாக இதில் வருவார். இதில் வந்துட்டாருனாவே விண்டோஸ் டெர்மினாலையும் உங்களோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதை வந்து எடுத்துட்டாங்க இப்போ. இது கோத்ரூ பண்ணி பாருங்க. அடுத்த 3 லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் நம்மளோட டேட்டாபேஸை பார்த்தீங்கன்னா. நம்மளோட எஸ்கெல் சர்வரை ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலு, இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் லெவலு, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் லெவலு. இன்ஸ்டன்ஸ் லெவலுங்கிறது மொத்த சர்வரும் இந்த இருக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரை மொத்தத்தையும் நீங்க மேனேஜ் பண்றீங்க, அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, எதுக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பண்றீங்கன்னா அது இன்ஸ்டன்ஸ் லெவலு. அதே ஒரு டேட்டாபேஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அது டேட்டாபேஸ் லெவல் ரோல். இப்போ ஒரு கார்த்திக் கேட்டார்ல, ஒரு ஸ்பெசிஃபிக் இதை மட்டும் நான் ட்ராங்கேட் பண்ணணும் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் லெவல் ரோல். ஒரு ஸ்பெசிஃபிக் இது மட்டும் இந்த மாதிரி நம்ம 3 விதமா பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ஸ்டன்ஸ் லெவல் ரோல் மட்டும் தான் பார்த்தோம். இது சர்வர் லெவல் ரோல்னு சொல்லலாம், சர்வர் ரோல்ஸ்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டேட்டாபேஸ் லெவல் ரோல் இதெல்லாம் பார்க்க போறோம். இதுல பல்க் அட்மின்னா பல்க் இன்செர்ட் பண்ற வேலை. அதே டிபி கிரியேட்டர்னா டிபி கிரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். டிஸ்க் அட்மின்னா உங்களோட எம்டிஎஃப் எல்டிஎஃப் ஃபைல மாற்றலாம், வேற எங்கேயாவது உங்களோட எம்டிஎஃப் எல்டிஎஃப் ஃபைல மூவ் பண்ணலாம். ப்ராசஸ் அட்மின்ங்கிறது உங்களோட ப்ராசஸை வியூ பண்ணலாம், என்னென்னலாம் இருக்கு, கில் பண்ணலாம். உங்களோட ஓன் ப்ராசஸை கில் பண்ண முடியாது. சிஸ்டம் ப்ராசஸ் இருக்குல்ல, டில் 50 எஸ்பிஐடி, அதையும் கில் பண்ண முடியாது. செக்யூரிட்டி அட்மின் அப்படிங்கிறது உங்களால லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், கிரியேட் லாகின் ஆக்சஸ் கொடுக்கறது. சர்வர் அட்மின் அப்படிங்கிறது உங்களால வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போறீங்கல்ல, இங்க இருக்கிறது அனைத்தும் பண்ணலாம். எது சர்வர் அட்மினா இருந்தா. செட்டப் அட்மின் அப்படின்னா லிங்க்டு சர்வர் கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் மெயில் கிரியேட் பண்றது. லிங்க்டு சர்வர்னா இன்னொரு டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டா போய் ரீட் பண்றது. டேட்டாபேஸ் மெயில்னா நீங்க வந்து மெயில் எப்படி கான்ஃபிகர் பண்றது. இது இந்த வருஷத்துல இருக்கான்னு தெரியல. இந்த இருக்கு பாருங்க, கான்ஃபிகர் டேட்டாபேஸ் மெயில் தெரியுதா. இது நெக்ஸ்ட் போய் நீங்க மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், உங்களதுல இருந்து டெஸ்ட் மெயில் பண்ணலாம். எனேபிள் ஆகலங்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன், எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். டெஸ்ட் இமெயில் இது எதுக்காக, இதுக்கு எஸ்எம்டி அக்கௌண்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு இங்கே மேப் பண்ணி கொடுத்து நீங்கள் மெயிலே அனுப்பலாம். எஸ்கெல் சர்வர்லேருந்து உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி, மெயிலே வர மாதிரி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸோட இதை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடிக்கு வந்து கண்டிப்பாக யார் இருக்கணும், இந்த அக்சஸ் இருக்கணும். செட்டப் அட்மின் இருந்தாதான் உங்களால் வந்து லிங்க்ட் சர்வரோ இல்லை இதுவோ பண்ண முடியும், டிபி டேட்டாபேஸ் மெயிலோ. லிங்க்ட் சர்வருங்கிறது இந்த இருக்கு பாருங்க, ரைட் கிளிக் நியூ லிங்க் சர்வர். வேற டிபியா இருந்தால் அப்படி கொடுத்துக்கலாம். இங்க நீங்க ப்ரொவைடர் கொடுத்து எஸ்கெல் சர்வர்னு அப்படி கொடுத்துக்கலாம். அதர் டேட்டா சோர்ஸ்னா என்ன டேட்டா சோர்ஸ், ஆரக்கிளா, எக்ஸல்ல, எம்எஸ் எக்ஸஸா, அதுக்கான ப்ரொவைடர் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் போகலாம். சைபேஸா, போஸ்ட்கிரஸா, மைஎஸ்கேலா, இந்த மாதிரி நீங்க லிங்க் சர்வர் கிரியேட் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவைடரை கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அங்கேயும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கணும். அப்பதான் இங்க நம்ம கான்ஃபிகர் பண்றப்ப
யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அங்கே போய் டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்கே கொண்டாந்து கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிருந்து லிங்க்ட் சர்வர் மூலமா I can fetch data from other SQL server or other Oracle server or other MS Access somewhere else. இந்த பர்பஸுக்கு லிங்க்ட் சர்வர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செட்டப் அட்மின் இருந்தால் யூ கேன் டூ. உங்களோட ஐடிக்கு உங்களோட லாகினுக்கு செட்டப் அட்மின் சர்வர் இருந்தால் யூ கேன் கிரியேட் லிங்க் சர்வர் ஆர் டேட்டாபேஸ் மெயில். இது சிஸ் அட்மின்ங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் ரோல். இது இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே பண்ணலாம். இங்க இதுக்கு மேல இருந்துச்சுல, இது அனைத்தும் செய்யலாம். யூஸ்வலா உங்களுக்கு சிஸ் அட்மின் தான் இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜூனியர் அப்படின்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சிஸ் அட்மின் நான் ப்ராட்ல கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்னதா எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது பார்ப்போம். அடுத்தது இன்னொரு இது இருக்குல்ல, டேட்டாபேஸ் லெவல் ரோலு, இதை பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஆப்ஜெக்ட் லெவல் ரோல், இன்சர்ட், ஆல்டர், கண்ட்ரோல், டெலீட், இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நான் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ரீவிசிட் பண்ணாலும் சரி, லேப் ப்ராக்டிஸும் பண்ணுங்க கண்டிப்பாக. எதுவும் டவுட் அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் கம்மிங் வெட்னஸ்டே 7 PM IST. வந்து இன்னைக்கு இது எத்தனாவது கிளாஸு? டே 18. ஓகே ஓகே. ஒரு 2 கிளாஸ் நான் எடுக்காம விட்டேன், அதை பார்த்துக்கிறேன். எந்தெந்த கிளாஸ்னா டே 10 டே 7 நான் எடுக்காம விட்டேன். அதையும் நான் அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஞாபகத்துக்காக இப்படி நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்க. எது டவுட்னா எனக்கு கேளுங்க, டைரக்ட் மெசேஜ் கூட அனுப்புங்க. இது நீங்க இப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்போதான் நிறையா, எப்படி சொல்றது, டவுட் நிறையா வரும். இல்லை அப்படின்னா அப்படியே இப்போக்கி ஞாபகம் இருக்கும், அப்புறம் அப்படியே மறந்துடுவீங்க. மேக்ஸிமம் லேப் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டைம் கிடைக்கிறப்ப. ஆன்லைன்லயே எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஆனா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுவும் SQL ப்ராக்டிஸ் ஆன்லைன், SQL சர்வர் ப்ராக்டிஸ் ஆன்லைன். SQL ஆன்லைன் SQL எடிட்டர். ஜஸ்ட் நீங்க டேபிள் கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்ணலாம் மாட்டிருக்கீங்க. இங்க வருது பாருங்க, தெரியுதா? இங்க இருக்கு பாருங்க, பின்னால டேட்டாவே இருக்கு. இந்த கொரி எப்படி இது பண்ணிட்டு ரன் SQL அங்கே அவுட்புட் வரப்போகுது. எல்லா டேட்டாவும் கீழே வருது பாருங்க, தெரியுதா? ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு எல்லாமே வேணும்னா செலக்ட் ஸ்டார் ஃபார்ம். கீழே ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் தானே வந்துச்சு. இப்போ பாருங்க ரன் SQL கொடுக்குறாங்க, எல்லாமே வருது பாருங்க. கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இது ஜஸ்ட் கொரி மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்க பெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியே ஒர்க் பண்ணுங்க. SQL சர்வர் உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியே ஒர்க் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் எடிட்டர் மாதிரி இருக்கு. எடிட்டர் SQL எடிட்டர் SQL DBA கொரி எடிட்டர் அப்படி இப்போ யாராவது அப்படி வச்சிருக்காங்களான்னு தெரியல. லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் SQL Fiddle.
கம்பைலர் ஃபார் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ், எஸ்கியூஎல் சர்வர் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பொறியியல நீங்க கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு தான் இருக்குது. அதிகமா பேசிக்கா அது மாதிரி தான். டேபிள் கிரியேட் பண்றது, இன்செர்ட் பண்றது, கொரி ஃபெச் பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எது டவுட் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ அன்மீட் பண்ணி பேசுறதா இருந்தாலும் பேசுங்க. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் கம்மிங் வெட்னஸ்டே 7 PM IST. Bye bye.